சதா காலங்களும் உண்டாவதாக. ஒரு பெரிய தேவ மனிதன், ஒரு பரிசுத்தவான், ஒரு சாட்சி உள்ள ஒரு ஊழியனுடைய அடக்காராதனையிலே இருப்பதை பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். பாஸ்டர் வெஸ்லி அவர்களை நான் உயிரோடு இருக்கும் நாட்களில் நான் நேரடியாக பார்த்ததே இல்லை, சந்தித்ததில்லை. ஆனால் பாஸ்டருடைய பாடல்கள், அவர்களுடைய ஊழியங்கள் ஒரு சுகந்த வாசனையாக எல்லா இடங்களிலும் பரம்பினதில் பங்கு கொண்டவர்களிலே நாங்களும் எங்கள் ஊழியமும் எங்கள் குடும்பமும் ஒன்று. பாஸ்டரை பற்றி அநேக காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கும் பிள்ளைகளுடைய குடும்பத்தாருடைய சாட்சிகள்லாம் கேட்பது இருதயத்தை அசைத்தது. இங்கே நான் வர வேண்டும் என்று நினைத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், பாஸ்டருடைய பிள்ளைகளுக்காகவும் பாஸ்டர் அம்மாக்காகவும், விசேஷமாக என்னோடு அதிக ஐக்கியத்திலே பல ஆண்டுகளாக ஊழிய பாதையிலே பயணித்து வருகிற பாஸ்டர் பென், சிஸ்டர் பியூலா பிள்ளைகள், அவர்கள் நிமித்தமாக கண்டிப்பாக வர வேண்டும் என்று இங்கே நான் வந்தேன். என்னுடைய மனதில் ஒரு வசனம் மாத்திரம் ஆண்டவர் இந்த அதிகாலையிலிருந்து என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். அன்பான பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் 72 ஆண்டுகளாக தேவ ஜனங்களுக்கு ஒரு தகப்பனை போல இந்த உலக ஓட்டத்திலே அவர்களை கர்த்தர் பல ஆண்டுகள் ஊழியனாக தேவன் பயன்படுத்தி ஒரு சபைக்கு ஒரு நல்ல தேவ ராஜ்யத்திலே ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே கர்த்தர் அவரை கிருபையாய் வைத்திருந்தார். தேவன் அவருக்கு தந்த 4 பிள்ளைகளுக்கு அவர்களுடைய கணவன்மாருக்கு ஒரு நல்ல தகப்பனாக கர்த்தர் அவரை வைத்திருந்தார். அவருடைய பிள்ளைகள், மருமக்கள்மார், பேர குழந்தைகளும் சொன்ன உருக்கமான சாட்சிகளை நாம் கேட்டோம். இந்த ஸ்தானத்திலே அவர் இத்தனை ஆண்டுகள் இருந்து இந்த குடும்பத்தையும் இந்த பிள்ளைகளையும் அவர் சுமந்து வந்ததை நாம் நினைவு கூறுகிறோம். பாஸ்டர் பென்ஸ் அவர்கள், அவருடைய குடும்பம் கடந்த சில ஆண்டுகளாக கடந்து போன கண்ணீர், அவர்களுடைய துக்கங்கள், அவருடைய வேதனைகள், இதெல்லாம் நான் உடனிருந்து பார்த்திருக்கிறேன். நான் அடிக்கடி அவர்களோடு ஒரு வாரத்திற்கு ஒரு முறை ஆகிலும் நான் ஃபோன் பண்ணி விசாரித்து ஜெபிப்பேன். அப்பொழுதெல்லாம் நான் நினைப்பேன், எனக்கே இவ்வளவு கஷ்டமாக இருக்கு, இப்போ அவங்க அப்பா எவ்வளோ வேதனைப்படுவார் நான் யோசிப்பேன். எவ்வளோ கஷ்டப்படுவார். இத்தனை ஆண்டுகளாக ஒரு தகப்பனாக தன்னுடைய 4 பிள்ளைகளுக்கு பின்பாக, அவருடைய ஊழியங்களுக்கு பின்பாக ஒரு நல்ல உறுதியான கண்மலை போல இந்த தேவ மனிதன் இத்தனை ஆண்டுகள் இருந்தார். அவருடைய மரணம் அவருடைய ஊழியத்தில் இருக்கும் தேவ பிள்ளைகளுக்கு, அநேக ஊழியர்களுக்கு, விசேஷமாக அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாபெரும் இழப்பு. போதகர்கள் அநேகர் இருக்கலாம், தகப்பன்மார் அநேகர் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 4:15 எழுதுகிறார். இன்றைக்கு எல்லாருமே ஒரு தகப்பனை இழந்த ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை,
நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். I will be a father to you. இந்த வார்த்தையை நான் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து நான் சொல்ல முடியும். நான் உங்களுக்கு தகப்பனாக நான் இருப்பேன். ஒரு தகப்பன் அப்படின்ற ஒரு ஸ்தானம் ஒரு குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்தானம், ஒரு ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்தானம். மனைவியாக இருக்கிற அன்பான தாயாருக்கு கூட பாஸ்டர் ஒரு விதத்தில் தகப்பனாக தான் இருந்திருப்பாங்க. அந்த ஸ்தானம் ரொம்ப மேன்மையான ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் தான் குடும்பம் முழுவதும் சபை முழுவதும் தேவ பிள்ளைகள் அநேகர் அதில் தஞ்சம் புகுந்து ஒரு நங்கூரம் போல பாஸ்டர் இத்தனை ஆண்டுகள் பார்த்தார்கள் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு தகப்பன் ஒரு வீட்டை விட்டு கடந்து செல்வது, ஒரு ஊழியத்தை விட்டு கடந்து செல்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. 3 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய தகப்பனார் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்ததை நான் நினைவு கூறுகிறேன். அவர்கள் எங்களை விட்டு கடந்து சென்றதை 3 ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்றைக்கும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவ்வளவு பெரிய ஒரு வெற்றிடத்தை அவர் விட்டு போனார். ஆனால் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஊழியத்தையும் நிலைநிறுத்தும்படி தேவன் பயன்படுத்தின வேத வாக்கியம் என்னவென்றால், நான் உங்களுக்கு தகப்பனாயிருப்பேன். 2023 ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி என்னுடைய தகப்பனார் கடந்து சென்றாங்க. அந்த 2023 ஆண்டினுடைய புது வருஷ ஆராதனையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை எங்கள் சபைக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து என்னை பேசும்படி வைத்தார். அந்த வசனத்தை நான் பேசும்போது அப்பா படுக்கையில் ஆஸ்பத்திரியில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த செய்தியை அவங்க படுக்கையில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்த போது எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு இந்த வருஷம் தரணும்? இன்னொரு தயக்கம் என்னவென்றால், எங்கள் அப்பா என்ன நினைப்பாங்க, அவர் உயிரோடு இருக்கும் போதே நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன் என்ற வாக்கு தத்தத்தை அப்பா எப்படி இன்டர்பிரட் பண்ணுவாங்க? இது பல பயங்கள் எனக்குள்ளே வந்தது. அந்த புது வருட ஆராதனைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ஆண்டவரே வேற ஒரு வார்த்தை எனக்கு கொடுங்க, வேறு வாக்கு தத்தத்தை தருங்க. ஆனால் ஆண்டவர் வேறு வார்த்தை தரல. அதே வார்த்தையை திரும்ப திரும்ப என்னோடு பேசி, நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். அந்த வார்த்தையை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலையும் தந்தார். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, தகப்பனாக இதுவரைக்கும் தோளின் மேல் சுமந்தீர், தந்தையே உம்முடைய தயவினால் தாண்டினேன் வனாந்திரத்தை. இந்த வார்த்தையை நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனாக இருப்பார். எங்களுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போன இந்த 3 ஆண்டுகள் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், உண்மையாகவே சரீரப்பிரகாரமாக எங்கள் அப்பா எங்களை விட்டு போயிட்டாலும் தேவன் தகப்பனாய் இருந்து எங்களை நடத்தி வந்தார். அந்த தேவன் உங்களையும் நிச்சயமாய் நடத்துவார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உங்களை நிரப்புவார். ஒரு தகப்பனுடைய 3 குணாதிசயங்களை சுருக்கமாய் சொல்லி, இந்த 3ம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரே நிறைவேற்றுவார் என்று நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். முதலாவது, ஒரு தகப்பன் செய்கிற வேலை என்ன? உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், உபாகமம் 1:31, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே.
தமிழிலே ஒரு மனிதன் என்ற வார்த்தை எழுதப்பட்டாலும் ஆங்கிலத்தில் இதே வார்த்தை தகப்பன் என்று பயன்படுத்தப்படும். As a father carries his children என்று எழுதியிருக்கு. ஒரு தகப்பன் செய்கிற முதலாவது வேலை என்னவென்றால் தன்னுடைய பிள்ளையை சுமக்கிறார். ஒரு பிள்ளையை ஏன் சுமக்கிறார் என்றால் அந்த பிள்ளை நடந்து கால் வலி எடுக்காமல் இருக்க ஒரு தகப்பன் சளைக்காமல் சுமக்கிறார். பிள்ளையினுடைய வேதனையை தன்மேல் ஏற்றுக்கொள்ளுகிறார். எனக்கு நிச்சயமாய் தெரியும், இன்றைக்கு சாட்சிகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இதை உணர்ந்தேன். இத்தனை ஆண்டுகள் அன்பான பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் இந்த குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளையையும் தன்னுடைய தோளின் மேல் அவர் சுமந்தது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய ஜெபத்தினால் உபவாசத்தினால் சுமந்தார். இன்றைக்கு நீங்க அதை ரொம்ப மிஸ் பண்ணலாம். இனிமேல் எங்களுக்காக யார் ஜெபம் பண்ணுவா? அப்பாவை போல யார் எங்களுக்காக பரிதபிப்பா? யார் எங்களை விசாரிப்பா? யார் எங்கள் பாரங்களை சுமப்பா? ஒரு முறை நான் அப்பாவுடைய மரணத்துக்கு பின்பு எப்பொழுதுமே அப்பா உயிரோடு இருக்கும்போது எந்த ஊழிய காரியம், எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அவர்களோடு உட்கார்ந்து நான் பேசுவது வழக்கமாய் வைத்திருந்தேன். அப்பா சிக்கான பிறகு ரொம்ப அதிகமாக மாறிவிட்டது. 3 வருஷம் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் அவர்களோடு உட்கார்ந்துருப்பேன். அதற்கு முன்பாக அவ்வளோ நேரம் கிடைக்காது. சில வேளையில் நான் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லும்போது, நான் நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்புனா அப்பா கூப்பிட்டு விடுவாங்க. இன்னும் கேப்ரியல் இன்னும் வரலையா? அப்பா உட்காந்து பேசுவாங்க. எல்லா பாரத்தையும் அவர்கள்ட்ட இறக்கி வைத்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் கிடைத்தது. ஆனால் அப்பா மரித்த பிறகு இந்த கீழே ஆஃபீஸ்லேருந்து நான் மேலே ஏறி போகிறதுக்கு ரொம்ப தயங்கினேன். அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப தயங்கினேன். ஏன்னா அங்கே அப்பா இல்லை. நம்ம கவலைகளை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்முடைய பாரங்களை சுமக்கிறதுக்கு யாரும் இல்லை. ரொம்ப மனவேதனையில் இருந்தேன். அப்பொழுது கர்த்தர் ஒரு நாள் என்னோடு ஒரு வார்த்தை பேசினார். சங்கீதம் 103 சங்கீதம் 13 வசனத்தில், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமது பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பிள்ளைகளுக்கு நான் அன்புடன் சொல்லுவேன், உங்களுடைய பாரங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இனிமேல் வெஸ்லி அப்பா இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இறங்கி உங்களை சுமக்கிற ஒரு ஜீவனுள்ள தகப்பன் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. கடைசி வரைக்கும் அவர் சுமப்பார். எவ்வளவு காலம் சுமப்பார்? ஏசாயா 46 அதிகாரம் 3 முதல் 4 வசனங்கள் சொல்லுகிறது. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஆம், முதிர் வயது வரைக்கும் சுமக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த தகப்பனாலும் முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவொடனே அப்பா சொல்லுவாங்க, என்னால் உன்னை தூக்க முடியலப்பா, நீ ஏன் நட அப்படின்னு சொல்லுவாங்க. உலக பிரகாரமான மாம்ச தகப்பன் சுமக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனால் நம்முடைய தேவன் யார் என்றால், முதிர் வயது மட்டும், நரை வயது மட்டும், ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை கர்த்தர் சுமப்பார். தேவனே தகப்பனாக இருந்து உங்களை சுமப்பார். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தி, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து
பந்தயமா தாண்டுவேன் வனாந்திரத்தை. ஒரு தகப்பன் சுமக்கிறார். இரண்டாவது, நான் உனக்கு தகப்பனா இருப்பேன் என்று சொன்னார். அந்த தகப்பன் என்ன செய்வார்? ஆதியாகமம் 24 38 வசனத்தை வாசிக்கும் போது ஒரு தகப்பன் செய்கிற வேலையை பாருங்க. 38 வசனத்தில் எலியேசரை ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாம் லாபானை பார்த்து சொல்லுகிறார், என் எஜமானினை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ எனக்கு என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னான். அழகா இருக்கு. ஒரு தகப்பனுடைய வேலை என்னவென்றால், தன் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கண்டுபிடித்து சேர்த்து வைக்கிறவர். ஆபிரகாம் தன் பிள்ளைகளை குறித்து ரொம்ப தெளிவாக இருந்தார். தன்னுடைய மகனுக்கு எங்கே எப்படிப்பட்ட பெண் எடுக்கப்பட வேண்டும் என்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதற்காக ஜெபம் பண்ணினார். ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொல்லி வயதான காலத்திலையும் நடக்க முடியாத காலத்திலையும் தன் வேலைக்காரனை நம்பிக்கையோடு உத்தரவாதத்தோடு அனுப்பினார். இந்த 4 பிள்ளைகளும் சொன்ன சாட்சியை நான் கேட்கும்போது, பாஸ்டர் அவர்கள் ஆபிரகாம் போல நான் பார்த்தேன். தன்னுடைய 4 பிள்ளைகளுக்கும் உண்மையாகவே ஒரு ஜெபத்தோடு தேவ தரிசனத்தோடு அவர் 4 பேருக்கும் 4 ஊழியக்காரர்களை அவர் கணவன்மாராக அவர் சேர்த்து வைத்து தனக்கு தந்த தரிசனத்தை தன் சந்ததிக்கும் பின்வைத்து போன ஒரு பெரிய விசுவாச வீரனை நான் இங்கே பார்க்கிறேன். இது எத்தனை பேர் உணர்றீங்க தெரியல. ஒரு தகப்பனுடைய மரண சரீரத்துக்கு முன்பாக பிள்ளைகள் எழும்பி நின்று ஊழியக்காரர்களாக நின்று சாட்சி சொல்றது ஒரு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். அது ஒரு பெரிய சாட்சி. உண்மையாக சொல்லப்போன பெரிய சாதனை என்றே நான் சொல்லுவேன். ஒவ்வொரு பிள்ளையும் நல்லதான் படிக்க வைத்தாரு. ஆனால் தன்னுடைய உலக ஓட்டத்துக்கு முன்பாக கடைசியாக வந்த சகோதரி சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுது. 4 பிள்ளைகளையும், அவங்க அம்மா சொன்னாங்களா, 4 பிள்ளைகளையும் காணிக்கை பெட்டியில் நாங்கள் போட்டோம். நீங்கள் சொன்னது எவ்வளோ பெரிய வார்த்தை அது. இன்றைக்கு உள்ள பெற்றோர்லாம் அநேகர் நம்ம பிள்ளைகளை நமக்காக நம்ம முதிர் வயதில் நம்மளை தாங்குறவங்களாக, நம்மளை ஏந்துறவங்களாக, நம்மளை ஆதரிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் 4 பிள்ளைகளை பெற்ற பிறகு 4 பேரையும் கர்த்தருக்குன்னு கொடுக்கணும்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு கிருபை. அப்படி ஒரு தரிசனத்தை இந்த தகப்பனுக்கு கர்த்தர் கொடுத்தார். எனக்கு இதை தியானிக்கும்படி கர்த்தர் இந்த வசனத்தை இந்த காலையில் என்னோட பேசின போது ஒரு வார்த்தை இந்த 4 பிள்ளைகளுக்கும் சொல்லணும் அப்படின்னு என் இருதயத்தில் ஏவப்பட்டேன். உங்கள் டேடி ஒரு ஆபிரகாமை போல மிகவும் ஜெபித்து தேவ சித்தத்தை உணர்ந்து உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்புகிற 4 துணைகளை உங்களுக்கு அழகாக நேர்த்தியாக ஊழிய பாதையிலே கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு இந்த தேவ மனிதன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்தார். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற வார்த்தை என்னவென்றால், இனிமேல் கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாய் இருந்து உங்களுக்கு யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில உதவியாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ, இந்த நாள் முதல் கர்த்தரே கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை நடத்துவார், உங்களை நடத்துவார். எனக்கு வேதத்தில் ரொம்ப பிடித்த வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திற்கு வருவேன். இந்த வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, I will not leave you as orphans. அது சரியான மொழியாக்கம், நான் உங்களை அனாதைகளாக விட மாட்டேன். 4 சகோதரிகளுக்கும் அன்பாய் சொல்லுவேன், அவருடைய கணவன்மாருக்கு அன்பாய் சொல்லுவேன். தகப்பனை இழந்திருக்கிற உங்களுக்கு தேவன் உங்களுக்கு தகப்பனாய் இருப்பார். நீங்கள் அனாதைகளாய் விடப்படவே மாட்டீங்க. ஏற்ற சமயத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ
உங்கள் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து கர்த்தரே நின்று உதவி செய்வார். கடைசியாக தகப்பன் செய்கிற ஒரு நல்ல ஒரு காரியம், எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு தகப்பன் கொடுக்கிற பின்வைத்து போகிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? ஒரு தகப்பன் உன்னத ஆசீர்வாதங்களை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். எனக்கு உண்மையாக சொல்லுகிறேன், வெளிப்படையாக சொல்லணும்னா, எனக்கு பாஸ்டரை பற்றி இவ்வளவு நெருக்கமாக எனக்கு தெரியாது. பாஸ்டர் பென்ஸ், சிஸ்டர் பியூலா பிள்ளைகள், அவங்களோட தான் எனக்கு நல்ல பழக்கம். நான் அவர்களுக்காகவும் அவருடைய சகோதரிகள் தாயாருக்காக நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து கர்த்தரினோடு இன்றைக்கு காலையில் இடைப்பட்ட வார்த்தையை நான் மனசில் வச்சுக்கிட்டு இவர்கள் சொன்ன சாட்சியை கேட்ட பொழுது ஆவியானவர் என்னை உண்மையாகவே என்னுடைய காலில் இடைப்பட்டார் என்கிற உறுதி எனக்கு வந்தது. 4 பிள்ளைகளும் சாட்சி சொன்னாங்க. எங்கள் அப்பா இந்த உலகத்தில் எங்களுக்கு எதையுமே வச்சுட்டு போகலை. அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல, அவங்களுக்கு ஒன்றுமே வச்சுட்டு போகல அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் சொன்னாங்க. உண்மை. ஆனால் உங்கள் அப்பா இந்த உலகத்தில் ஒன்றுமே வச்சுட்டு போகாவிட்டாலும் ஆவிக்குரிய சகல ஐஸ்வர்யத்தையும் உங்கள் அப்பா உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். நீங்க 4 பிள்ளைகளும் அழகா பாடுறீங்க, ஊழியத்துக்கு அவ்வளவு ஒத்தாசையா இருக்கிறீங்க. பேர பிள்ளைங்க வாயிலிருந்து துதி வருது. இதெல்லாம் இந்த தெய்வ மனுஷன் விதைத்த ஆவிக்குரிய விதை. உலகத்தில் ஒரு மனுஷன் எத்தனை கோடி வேணா வச்சுட்டு போலாம். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அதிகமா வச்சுட்டு போய் பிள்ளைகள் சண்டை போட்டு வழக்குக்கு போய் ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் மாறி ஒருத்தரோட ஒருத்தர் பேசாத நிலைமைக்கு தான் நிறைய குடும்பங்கள் போயிருக்கு. ஏன்னு கேட்டா, அப்பா சேர்த்து வச்ச சொத்தே என்ன ஆயிடுச்சுன்னா குடும்பத்தின் பிரிவுக்கும் பிளவுக்கும் பெரிய காரணமானதை நான் ஊழியக்காரனா கண்ணால பாக்குறேன். ஆனா இதுக்கு 4 பேரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. ஏன் தெரியுமா? நீங்க அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். உங்க அப்பா சொத்து வச்சுட்டு போகாததுக்காக தேங்க்ஸ் சொல்லணும். சண்டை போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களை எல்லாரையுமே உங்க அப்பா ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறாரு, அபிஷேகத்துக்குள்ள நடத்தி இருக்கிறாரு, ஊழியத்துக்கு பயிற்றுவித்திருக்கிறாரு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு முன் மாதிரியாக அவர் இருந்திருக்கிறார். அதாவது ஊழியம் செய்யறது ஓகே, ஆனா ஒரு ஊழியக்காரன் குடும்பத்தில் இருந்துட்டு ஊழியத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பிள்ளைங்க அந்த ஊழியக்காரனுடைய கஷ்டம், வேதனை, சோதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் அதெல்லாம் பக்கத்திலிருந்து பார்க்கும்போது பொதுவாகவே பிள்ளைகள் ஊழியம் வேண்டாம் என்று சொல்லி தான் ஓடுவாங்க. அதில் நாங்களும் கொஞ்சம் பேர், எங்கள் குடும்பமும் அதுதான், ஊழியமே வேண்டாம் அப்படின்னு நினைத்த நாட்கள்லாம் உண்டு. ஆனால் எங்களை ஊழியத்தில் எங்களை ஊக்குவித்தது, எங்களை இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்குள்ள தைரியமாக நிற்க வச்சது தேவ அழைப்பு மாத்திரம் அல்ல, என்னுடைய தகப்பனார் எங்களுக்கு விட்டு போன மாதிரியான வாழ்க்கை, முன்மாதிரியான வாழ்க்கை. ஒரு முறை நானும் என்னுடைய அப்பாவும் வேதத்தை குறித்து ஒரு லஞ்சுக்கு அப்புறமா உட்காந்து மேஜையில் உட்காந்து 2 பேரும் பயங்கர வாக்குவாதம். நான் ஒரு பைபிள் வச்சுருக்கேன், அப்பா ஒரு பைபிள் வச்சுக்கிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி வசனங்களை சொல்லி வாக்குவாதம் பண்ணுறோம். 2 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கில் எது சரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். முடிஞ்சிருச்சு வாக்குவாதம். ஒரு முடிவுக்கு வந்தோம். அப்பா எழும்பினாங்க, என்னை பார்த்தாங்க. என்னை பார்த்து சொன்னாங்க, கேப்ரியல், என்னை பார்க்குறல்ல, என்னை போல இரு. நான் இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை நான் மறக்கவே இல்லை. ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு முன்னாடி நின்று என்னை பார்த்தல்ல, என்னை போல இருன்னு சொல்றது எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் தெரியுமா? நான் ஒரு நாள் என்னைக்காவது என் பையன்கிட்ட அதை நான் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிடணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என் வாழ்நாளில் அது சொல்லணும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு மாத்திரம் அப்பாவை நம்ம எழுப்பி ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னால் பிள்ளைகளை பார்த்தெல்லாம் சொல்லுவாங்க, என்னை பார்த்தீங்கல்ல,
என்ன போல இரு, என்ன போல ஊழியம் செய்யுங்க, என்ன போல தேவனை தேடுங்க, என்ன போல ஆண்டவரை நேசிங்க. உண்மையா சொல்றேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் உங்களை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் உங்க அப்பா ஆசீர்வைத்து அலங்கரிச்சு வச்சிருக்கிறாங்க. இனிமேல் கர்த்தரே உங்களுக்கு தகப்பனா இருப்பார். உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட அப்பா இந்த உலகத்துல நீங்க எல்லாரும் சாட்சி சொன்னது உண்மையை தொட்டது. எங்க அப்பாவை நான் நினைவு கூற முடிந்தது. கொடுத்து கொடுத்தே அவர் வாழ்ந்தார். உண்மையா சொல்றேன், அது எல்லாத்தையும் அவர் மற்றவங்களுக்கு கொடுத்தார். உங்களுக்கு அதை விட அதிகமா கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நல்ல முன்மாதிரியான வாழ்க்கை, நெருக்கமா அவரை நின்று பார்த்து அவர்கிட்ட கற்றுக்கொள்ளுகிற அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இனிமேல் இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தரே உங்களுக்கு தகப்பனாயிருந்து கொடுப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அதிகமான மேன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தகப்பனாக உங்களோடு இருப்பார். உங்களை ஆண்டவர் தோளில் சுமந்து வேதனைகளை எல்லாம் சுமந்து கொள்ளுவார். கவலைப்படாதீங்க. தகப்பனாக கூட இருந்து அவர் உங்களுக்கு நல்ல துணையா இருந்து வழி நடத்துவார். தேவனே தகப்பனாய் இருந்து பரத்தின் நல்ல ஈவுகளால் ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தையும் சந்ததியையும் ஊழியத்திலே வல்லமையாய் பயன்படுத்தி, உங்க அப்பா எழுதுனாங்க இல்லையா பாட்டு, ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு, உங்க அப்பாவுடைய வேண்டுதல்களை விட வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் உங்களையும் தேவனுக்காய் சாதிக்க கர்த்தர் உதவி செய்வார் என்று நிச்சயித்து நான் என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஒரு சிறு ஜெபம் செய்ய விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானை தன்னுடைய கணவனாக, தன்னுடைய தகப்பனாக, தன்னுடைய மாமாவாக, தன்னுடைய சகோதரனாக, நண்பனாக, தன்னுடைய போதகனாக ஆண்டவரே பெற்ற ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது! இதுவரைக்கும் இந்த தேவ மனிதனை இந்த குடும்பத்துக்கே, இந்த சபைக்கே, ஊழியத்திற்கு ஒரு தகப்பனாக அநேகருக்கு நீர் நிறுத்தினீர். நாங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம். மாம்சத்திலே அன்பான ஐயா அவர்கள் உம்மண்டை சேர்ந்து விட்டாலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிற நீர் இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்து அவர்களை சுமப்பீர், அவர்களை தாங்குவீர், அவர்களை தப்புவிப்பீர், அவர்களோடு கூட இருந்து சகல நல்ல ஈவுகளாலும் திருப்தியாக்குவீர் என்கிற விசுவாசத்தோடு இந்த குடும்பத்தையும் ஊழியத்தையும் இந்த அன்பு சபையாரையும் நண்பர்களையும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்திலே படைக்கிறோம். சகல விதமான ஆறுதலின் தேவன் ஆறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி, கரம் பிடித்து தோளின் மேல் சுமந்து நடத்தும். எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.